உங்கள் எல்லாருக்கும் ஞாபகம் இருக்கா? அந்த 2009 2010 இந்த காலகட்டத்தில் ஸ்கூல்ல இருந்து சின்ன பசங்கள்ல இருந்து வேலைக்கு போகிற பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே ஒரே விஷயத்த பேசிட்டு இருந்திருப்போம். இல்லைன்னா யாருன்னா பேசுறத கேட்டுட்டு இருந்திருப்போம். ஆனால் போங்கப்பா, இன்னும் 2 வருஷத்துல உலகமே அழிய போகுது, அதுக்கப்புறம் என்ன படிக்க வேண்டியிருக்கு, அப்புறம் என்ன வேலை வேண்டியிருக்கு அப்படின்னு ஒன்று நம்ம பேசியிருப்போம், இல்லை யாருன்னா பேசுறத கேட்டிருப்போம். இப்படி இந்த பயத்தையே ஒரு பிசினஸா மாற்றி உலகத்தையே திரும்பி பார்க்க வச்ச படம் தான் 2012. உண்மையாவே மாயன் கேலண்டர் படி உலகம் அழிய போதா இல்லைன்னா அழியாதா அப்படிங்கிற ஒரு விவாதத்தை ஓரமா தள்ளி வச்சுட்டு தியேட்டருக்குள்ள போனவங்க எல்லாருமே மிரண்டு போய் எல்லாரையும் வாய்ப்பிழக்க வச்ச இந்த படத்தோட கிராபிக்ஸ் தான். இந்த படம் ரிலீஸ் ஆன டைம்ல நம்ம ஊர்ல இருக்கிற பெரிய ஹீரோக்களோட படங்களுக்கு கூட்டம் எப்படி வருமோ அதை விட ஒரு படி அதிகமாவே இந்த இங்கிலீஷ் படத்துக்கு கூட்டம் வந்துச்சு. அதுவும் தமிழ் டப்பிங்ல இந்த படம் பண்ண வசூல் ரெக்கார்ட் இருக்கு பாருங்க. இன்னைக்கு வரைக்கும் ஒரு ஹாலிவுட் படம் கூட அந்த ரெக்கார்டை உடைக்கல. இது ஒரு தனி சரித்திரம்னு சொல்லலாம். இன்னைக்கு நம்ம வீடியோல 2012 படத்தோட பட்ஜெட், அது பண்ண அதிரடியான வசூல், அதுக்கப்புறம் இந்த படத்துல நம்ம கவனிக்காம விட்ட மிரட்டலான சில விஷயங்கள், யாருக்கும் தெரியாத ஒரு சில ரகசியங்கள், இது எல்லாத்தையும் உங்களுக்காக நான் எடுத்துட்டு வந்திருக்கேன். கண்டிப்பா இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்குன்ற நம்பிக்கையில தான் இந்த வீடியோ மேக் பண்றேன். இந்த படம் ரிலீஸ் ஆன டைம்ல என்னோட அனுபவத்தையும் உங்களுக்கு கூட ஷேர் பண்ணலாம்னு இருக்கேன். ஸோ கடைசி வரைக்கும் வீடியோ பாருங்க. அப்புறம் என்ன, 2012க்கு ஒரு ரீவைண்ட் போயிட்டு வரலாம். நான் உங்கள் நரேஷன். வீடியோக்குள்ள போலாம். கடவுள் கருணையால நம்ம ஊருக்கு வர இருந்த ஆபத்து தவிர்க்கப்பட்டிருக்கு. நாமெல்லாம் தப்பிச்சிட்டோம். ரெண்டாயிரத்தி 12 திரைப்படம் பற்றிய முதல் தகவல். இந்த உலகம் அழிஞ்சு போற ஐடியா எப்படி வந்துச்சு? இந்த 2012 படத்தோட டைரக்டர் ரோலண்ட் எம்ரிச். இவரை ஹாலிவுட்ல மான்ஸ்டர் ஆஃப் டிசாஸ்டர் அப்படின்னு சொல்லுவாங்களாம். ஏன்னா இண்டிபெண்டன்ஸ் டே, டே ஆஃப்டர் டுமாரோ இப்படின்னு இவர் எடுத்த படங்கள் எல்லாமே உலக அழிவு பத்தின படங்கள். ஆனா இந்த டே ஆஃப்டர் டுமாரோ படத்துக்கு அப்புறம் போதுண்டா சாமி, இதுக்கப்புறம் நான் உலக அழிகிற மாதிரி படமே எடுக்க மாட்டேன் அப்படின்னு ஒரு சபதம் எடுத்தாராம். அந்த டைம்ல தான் 2012ஆம் ஆண்டோட மாயன் கேலண்டர் முடியுது, இதனால உலகமே அழிய போகுது அப்படிங்கிற ஒரு வதந்தி காட்டுத்தீ போல உலகம் பூராவே பரவ ஆரம்பிச்சது. சாதாரண டீ கடையில இருந்து டிவி சேனல்ஸ் வரைக்கும் எல்லாருமே இதை பத்தி பேச ஆரம்பிச்சாங்க. உண்மையில மாயன் மக்கள் அவங்களோட கேலண்டர் முடியறத ஒரு யுகத்தோட முடிவாகவும் இன்னொரு புது யுகத்தோட ஆரம்பமாகவும் தான் பார்த்தாங்க. ஆனா நம்ம ஆளுங்க கேலண்டர் முடிஞ்சா உலகமே அழிஞ்சிரும் அப்படின்னு ஒரு கட்டுக்கதையை கட்டி உலகம் பூரா பரப்ப விட்டானுங்க. இந்த வதந்தி தான் இனிமே டிசாஸ்டர் படமே நான் எடுக்க மாட்டேன் அப்படின்னு சத்தியம் பண்ண நம்ம டைரக்டரோட மனசை மாத்திருக்கு. ஒரு படத்துக்கு என்ன மாதிரி கண்டென்ட் கிடைச்சிருக்கு அப்படின்னு தன்னோட சபதத்தை தூக்கி போட்டு மறுபடியும் கேமராவை கையில் எடுத்திருக்காரு. இப்படி ஒரு வதந்தியில உருவானது தான் நம்ம பார்த்து மிரண்டு போன 2012 படம். ரெண்டாவது தகவல், நாசாவையே கோவப்பட வச்ச போலி வெப்சைட். ஒரு தயாரிப்பு நிறுவனம் என்னெல்லாம் பண்ணுவாங்க? போஸ்டர் டிசைன் பண்ணுவாங்க, டீசர் விடுவாங்க, ட்ரெய்லர் கட் ரெடி பண்ணுவாங்க. ஆனா 2012 படத்தோட தயாரிப்பு நிறுவனமான சோனி பிக்சர்ஸ் செஞ்ச வேலையை கேட்டா நீங்களே ஷாக் ஆவீங்க. படத்தோட விளம்பரத்துக்காக இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹியூமன் கண்டினியூட்டி, அதாவது மனித தொடர்ச்சிக்கான நிறுவனம் அப்படிங்கிற ஒரு வெப்சைட் ஆரம்பிச்சிருக்காங்க. இந்த வெப்சைட் பாக்குறதுக்கு உண்மையாவே ஒரு சயின்ஸ் ஆர்கனைசேஷன் வெப்சைட் போலவே இருக்கும். இந்த வெப்சைட்ல இவங்க என்ன சொன்னாங்கன்னா, 2012 பூமி அழியறதுக்கு 94% வாய்ப்பு இருக்கு, இதனால நாங்க ரகசியமா சில கப்பல்கள் கட்டிட்டு வரோம், உயிர் பிழைக்கணும் தப்பிக்கணும்னு நினைக்கிறவங்க டிக்கெட்டுக்கு பதிவு பண்ணுங்க அப்படின்னு அந்த வெப்சைட்ல அறிவிச்சிருக்காங்க. இந்த விளம்பரத்தை பார்த்த பல பேர் இது ஒரு விளம்பரம் ஃபேக்குன்னு தெரியாம நிஜமாவே உலகம் அழிய போறத நினைச்சு பயந்துருக்காங்க. இந்த விஷயம் அமெரிக்காவோட விண்வெளி ஆய்வு நிறுவனமான நாசா வரைக்கும் போயிருக்கு. இந்த தகவலை பார்த்த ஆயிரக்கணக்கான மக்கள் நாசாவுக்கு மெயில் அனுப்ப ஆரம்பிச்சிருக்காங்க. லெட்டர்ஸ் குவிஞ்சிருக்கு, நாங்க சாக போறோமா, நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க, எங்களை எல்லாரையும் காப்பாத்துங்க அப்படின்னு சின்ன பசங்கள்ல இருந்து பெரியவங்க வரைக்கும் இமெயிலும் லெட்டர்ஸும் நாசாவில் குவிஞ்சிருக்கு.
இதனால கோவத்தோட உச்சிக்கே போன நாசா நிறுவனம் சோனி பிக்சர்ஸை கடுமையா கண்டிச்சிருக்காங்க. இப்படி ஒரு போலியான வெப்சைட்டை உருவாக்கி தேவையில்லாத பயத்தையும் பீதியையும் தற்கொலை எண்ணத்தையும் தூண்டுறீங்க, இது நியாயமே இல்ல அப்படின்னு சொல்லி சோனி பிக்சர்ஸை கண்டிச்சிருக்காங்க. இது பெரிய லெவல்ல கான்ட்ரவர்சி ஆகுது அப்படின்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் சோனி பிக்சர்ஸ் அந்த வெப்சைட்டை முடக்கிட்டாங்களாம். ஒரு படத்தோட மார்க்கெட்டிங்காக ஒரு நாட்டோட அரசாங்கத்தையே தலையில வச்சதுன்னா உலக அளவுல 2012 படத்துக்காக மட்டும்தான். மூன்றாவது தகவல், நீக்கப்பட்ட சர்ச்சையான காட்சி. படத்துல பாத்தீங்கன்னா பிரேசில்ல இருக்கிற அந்த பிரம்மாண்டமான இயேசு கிறிஸ்துவோட சிலை உடைஞ்சு விழும். அதுக்கப்புறம் வேட்டிகன்ஸ்ல இருக்கிற செயின்ட் பீட்டர் சர்ச் வந்து உடைஞ்சு நொறுங்குற மாதிரி காட்டியிருப்பாங்க. இப்படி உலகத்தோட முக்கியமான சின்னங்கள் எல்லாமே அழிஞ்சு போற மாதிரி காட்சிகள் வச்சிருப்பாங்க. இதே வரிசையில இஸ்லாமியர்களோட புனித ஸ்தலமான மெக்காவில் இருக்கிற காபாவை சுனாமி அலைகள் தாக்குற மாதிரி ஒரு காட்சி வைக்கணும் அப்படின்னு இந்த படத்தோட டைரக்டர் ரோலண்ட் எம்ரிச் முடிவு பண்ணி வச்சிருக்காரு. ஆனா இந்த படத்தோட எழுத்தாளரான ஹெரால்ட் க்ளோசர் அப்படிங்கிறவரு, வேண்டாம் ரோலண்ட், இது வந்து ரொம்ப சென்சிட்டிவான விஷயம், நீங்க வந்து கிறிஸ்துவ மதத்தோட சின்னங்கள் அழிகிற மாதிரி காட்டலாம், ஏன்னா நீங்க ஒரு கிறிஸ்துவர். ஆனா இஸ்லாமியர்களோட புனித ஸ்தலமான காபாவை வந்து அழிக்கிற மாதிரி காட்டினீங்கன்னா அது வந்து உங்களுக்கு எதிராக மாறிடும், உங்களுக்கு வந்து ஃபத்வா, அதாவது மரண தண்டனை கூட விதிக்கிற அளவுக்கு இது போயிடும், அதனால இந்த மாதிரி காட்சிகள் வைக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லி அவர் எச்சரிச்சிருக்காரு. இந்த எச்சரிக்கையை கேட்டதுக்கு அப்புறம் டைரக்டர் வந்து கொஞ்சம் யோசிச்சு, சரி இந்த விஷயத்துல நம்ம ரிஸ்க் எடுக்க வேண்டாம் அப்படின்னு முடிவு பண்ணி அந்த காட்சியை எடுக்காம விட்டுருக்காரு. ஒருவேளை க்ளோசரோட எச்சரிக்கையை அவர் காதலா வாங்காம இப்படி ஒரு காட்சியை அவர் வச்சிருந்தாருன்னா கண்டிப்பா இந்த படம் வெளி வந்திருக்காது. அது மட்டும் இல்லாம உலக அளவுல மிகப்பெரிய சர்ச்சைக்கும் இந்த படம் ஆயிருக்கும். நான்காவது தகவல், நிலநடுக்கத்தை தத்ரூபமாக காட்டிய ஷேக்கி ஃப்ளோர். படத்துல முக்கியமான சீனு லாஸ் ஏஞ்சல்ஸ் நகரமே பூகம்பத்தால துண்டு துண்டா உடஞ்சி அழிகிற காட்சியை பார்த்து நம்ம எல்லாருமே மிரண்டு போயிருப்போம். தியேட்டர்ல எல்லாம் பார்க்கறதுக்கு அந்த காட்சி அப்படி இருந்திருக்கும். கார் எல்லாம் வானத்துல பறக்கும், பெரிய பெரிய பில்டிங் எல்லாம் சீட்டு கட்டு மாதிரி உடஞ்சி விழும். இப்படிப்பட்ட இந்த காட்சி எல்லாத்தையும் அவ்வளவு தத்ரூபமா எவ்வளவு மெனக்கட்டு எடுத்திருப்பாங்கன்னு நம்மளுக்கு யாருக்குமே தெரியாது. இந்த காட்சி எல்லாத்தையும் இப்ப பார்த்தா கூட நம்மளுக்கு அவ்வளவு பிரமிப்பா இருக்கு. அவ்வளவு தத்ரூபமா ஒரு காட்சியும் செதுக்கிருப்பாங்க. ஸோ இதுக்காக ஷேக்கி ஃப்ளோர் அப்படிங்கிற ஒரு பிரம்மாண்டமான தளத்தை உருவாக்கியிருக்காங்க. இது ஒரு பெரிய ஹைட்ராலிக் சிஸ்டத்துல இயங்கிருக்கு. இந்த தளத்துக்கு மேலதான் கார்கள், வீடுகள், சாலைகள் இப்படின்னு சில பகுதிகளை செட்டு போட்டு ஷூட் பண்ணியிருக்காங்க. இந்த ஷேக்கி ஃப்ளோர் அப்படிங்கிற ஒரு தளம் ஒரு பூகம்பம் வந்தா எப்படி பூமி ஆடுமோ, அதாவது முன்னாடியும் பின்னாடியும் மேலையும் கீழையும் எப்படி நிஜமாவே ஆடுமோ, அதே போல ஷேக்கி ஃப்ளோர் அப்படிங்கிற அந்த தளமும் ஆடுமாம். ஒரு சமயம் படத்தோட அமெரிக்க அதிபராக நடிச்ச டேனி க்ளோவர் அப்படிங்கிறவரு இந்த ஷேக்கி ஃப்ளோர் தளத்து மேல நடந்து வர்ற மாதிரி ஒரு சீன் வச்சிருந்திருக்காங்க. அந்த தளம் பயங்கரமா ஆட டோனி க்ளோவர் உண்மையாவே தடுமாறி கீழே வந்திருக்காரு. அதுக்கப்புறம் தான் அந்த நிலநடுக்கத்தோட தீவிரத்தை கொஞ்சம் குறைச்சி, அதாவது நடிகர்கள் நடிக்கிறதுக்கு ஏற்ற மாதிரி குறைச்சி, நடிகர்களுக்கு வந்து எந்த அடியும் படக்கூடாது அப்படிங்கிறதுக்காக அதிர்வுகளையும் குறைச்சி அந்த ஷாட் வந்து எடுத்திருக்காங்க. ஐந்தாவது தகவல், ஆக்ஷன் ஹீரோ வேண்டாம், ஜான் குசாக்கின் சர்ப்ரைஸ் என்ட்ரி. பொதுவா ரோலண்ட் எம்ரிச்சோட பேரழிவு படங்கள்ல ஹீரோ யாரா இருப்பாங்க? ராக் மாதிரி நல்லா ஜிம்முக்கு போற சிக்ஸ் பேக்ஸ் வச்ச ஆக்ஷன் ஹீரோவா தான் இருப்பாங்க. உலகம் அழியும் போது எல்லாரையும் காப்பாத்துற ஒரு சூப்பர்மேன் போல தான் அவர் படத்துல ஹீரோக்கள் எல்லாத்தையும் வச்சிருப்பாரு. 2012 படத்துல ஹீரோ யாரு? ஜான் குசாக் அப்படிங்கிறவரு. இந்த படத்துல வர அந்த ஹீரோ கேரக்டர் வந்து ஒரு தோல்வி அடைஞ்ச எழுத்தாளர், அவனோட குடும்பத்துக்கிட்ட இருந்து பிரிஞ்சு வாழ்ற ஒரு சாதாரண மனுஷன். இந்த கேரக்டருக்கு இவரை ஹீரோவா தேர்ந்தெடுத்தப்போ ஹாலிவுட்ல இருக்கிற பல பேர் ஆச்சரியப்பட்டிருக்காங்க. இது உலகத்தையே காப்பாற்ற போற படத்துக்கு இவர் ஹீரோவா? இவர் வந்து சாஃப்டான லவ்வான படங்களுக்கு தான் இவர் வந்து சூட் ஆவாரு, இந்த மாதிரி உலகத்தையே காப்பாற்றுற படங்களுக்கு இவர் சூட் ஆக மாட்டாரு அப்படின்னு ஹாலிவுட்ல எல்லாருமே சொல்லியிருக்காங்க. ஆனா டைரக்டர் ரொம்ப தெளிவா இந்த படம் வந்து ஒரு அழிவை பத்தின படம் மட்டும் கிடையாது, ஒரு சாதாரண மனுஷன் தன்னோட குடும்பத்தை காப்பாற்றுறதுக்காக எவ்வளவு தூரம் போராடுறான் அப்படிங்கிறத காட்டுற ஒரு உணர்வுபூர்வமான கதை. இந்த கதைக்கு ஜான் குசாக் போலதான் ஒரு இயல்பான நடிகர் சரிப்பட்டு வருவாரு அப்படின்னு சொல்லி இந்த படத்துக்கு நடிக்க வச்சிருக்காரு. ஒரு கணிச்ச மாதிரியே ஜான் குசாக் இந்த ஜாக்சன் கதாபாத்திரத்துக்கு உயிர் கொடுத்து நடிச்சிருப்பாரு. இதனால தான் இந்த படம் வெறும் கிராபிக்ஸ் படமா மட்டும் இல்லாம நம்ம எல்லாருடைய மனசுலயும் ஒன்றி போயிருந்தது. பாடி பில்டா இருக்கிறவங்க மட்டும் தான் சூப்பர் ஹீரோவா, சாதாரண மனுஷங்க எல்லாம் சூப்பர் ஹீரோவா இருக்க மாட்டாங்களா அப்படிங்கிற உணர்வு ரோலண்ட் எம்ரிச்சுக்கு இருந்ததுனால தான் இந்த கேரக்டருக்கு இவர் சூஸ் பண்ணியிருக்காரு. ஆறாவது தகவல், அர்னால்டுக்கு வைக்கப்பட்ட ஆப்பு. படத்துல வந்து ஒரு சீன் ஒன்று வரும். இந்த கலிபோர்னியா நகரமே வந்து பூகம்பத்துல ஆடிட்டு இருக்கும். அப்போ அந்த மாகாணத்தோட கவர்னர் டிவில, கடவுள் கருணையால நம்ம ஊருக்கு வர இருந்த ஆபத்து தவிர்க்கப்பட்டிருக்கு, நாம எல்லாம் தப்பிச்சிட்டோம், மக்கள் யாரும் பயப்பட வேண்டாம், எல்லாமே நம்ம கட்டுப்பாட்டில் தான் இருக்கு அப்படின்னு ஒருத்தர் பேசிட்டு இருப்பாரு. இந்த சீனை பார்க்கும்போது நம்மளுக்கு எதுவுமே பெருசா தோணி இருக்காது. ஆனா இதுக்கு பின்னாடி ஒரு சின்ன குறும்புத்தனமான விஷயம் பண்ணியிருக்காங்க. 2012 படம் ரிலீஸ் ஆனப்போ கலிபோர்னியாவோட உண்மையான கவர்னர் யாருன்னு உங்களுக்கு தெரியுமா? வேற யாரும் கிடையாது, நம்மளோட டெர்மினேட்டர் அர்னால்ட் ஷ்வார்ஸ்நெகர் தான். அவரும் ஆஸ்திரிய நாட்டை சேர்ந்தவர் தான். இதனால அவரோட பேச்சுல வந்து ஒரு ஜெர்மன் ஆக்சென்ட் கலந்த மாதிரி தான் இருக்குமா. படத்துல வர கவர்னர் கதாபாத்திரத்தை வேணும்னே அர்னால்ட் அவர்களை கிண்டல் பண்ற மாதிரி டைரக்டர் உருவாக்கியிருக்காரு. நம்ம தமிழ்ல பார்த்திருப்போம். அதனால
அதனால நம்மளுக்கு அந்த டிஃபரன்ஸ் தெரியாது. ஆனா ஹாலிவுட்ல இதோட டிஃபரன்ஸ் தெரியுமா? படம் ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறம் ரோலண்ட் எம்ரிச் ஒரு பேட்டியில வந்து இந்த படத்தை பார்த்துட்டு அர்னால்டு வந்து என்ன சொல்ல போறாரு அப்படின்னு எனக்கு கொஞ்சம் பயமாவே இருந்தது அப்படின்னு ஒரு பேட்டியில சொல்லியிருக்காரு. பட் அர்னால்டு கிட்ட இருந்து எந்த ரியாக்ஷனுமே வரலையாம். ஹாலிவுட்ல இப்படி இன்ஜோக் வைக்கிறதுலாம் ரொம்ப சாதாரண விஷயமாம். ஸோ அதனால அவர் கேஷுவலா எடுத்துக்கிட்டதா சொல்றாங்க. ஏழாவது தகவல், 3Dயை நிராகரித்த டைரக்டர். 2012 படம் வந்த காலகட்டத்தில் தான் ஜேம்ஸ் கேமரனோட அவதார் படம் மூலமா 3D டெக்னாலஜியை வச்சு உலகத்தையே ஆட்டி படைக்க ஆரம்பிச்சாரு. எல்லா பெரிய படங்களையும் 3Dல எடுக்கணும் அப்படிங்கிற ஒரு ட்ரெண்ட் அந்த டைம்ல தான் உருவாச்சாம். 2012 இந்த படத்தோட தயாரிப்பாளர்களும் ரோலண்ட் இந்த படத்தையும் நம்ம 3Dல எடுக்கலாம், செம்மையா இருக்கும், 3Dல எடுப்போம் அப்படின்னு சொல்லி டைரக்டர் கிட்ட சொல்லியிருக்காங்க. ஆனா டைரக்டர் ரோலண்ட் அவர்கள் அதெல்லாம் முடியாது, வேண்டவே வேண்டாம் அப்படின்னு திட்டவட்டமா உறுதியா இருந்திருக்காரு. ஏன்னு தெரியுமா? ஷேக்கி ஃப்ளோர் போன்ற ஒரு ஆபத்தான செட்ல நடிகர்களை வச்சு இவ்வளவு கஷ்டப்பட்டு நம்ம ஒரு காட்சியும் ஷூட் பண்ணிட்டு இருக்கோம். இதுல கனமான பெரிய 3D கேமராக்களை வச்சு ஷூட் பண்றது ரொம்பவே சிக்கலான விஷயம். ஏதாச்சும் ஒரு சின்ன தப்பு நடந்தா கூட பெரிய ஆபத்துல போய் முடிக்கிறோம் அப்படின்னு டைரக்டர் சொல்லியிருக்காரு. அது மட்டும் இல்லாம இந்த 3D டெக்னாலஜி மேல எனக்கு பெருசா நம்பிக்கைலாம் கிடையாது. ஒரு நல்ல கதை இருந்தா படம் 2Dல எடுத்தாலும் நல்லா ஓடும், அதுல எனக்கு நம்பிக்கை இருக்கு அப்படின்னு ப்ரொடியூசர்ஸ் கிட்ட டைரக்டர் சொல்லியிருக்காரு. அவர் நம்பிக்கை கொஞ்சம் கூட வீண் போகாம படம் 2Dல ரிலீஸ் ஆகி மிகப்பெரிய வெற்றி அடைஞ்சு உலக அளவுல வசூல வாரி குவிச்சிச்சு. எட்டாவது தகவல், 2012 ரகசிய பெயர். ஒரு பெரிய படம் உருவாகும் போது அந்த படத்தோட கதை, நடிகர்கள் பற்றிய தகவல்கள் இந்த காரணத்தை கொண்டும் வெளியே கசிஞ்சிடக்கூடாது அப்படின்னு ரொம்ப கவனமா இருப்பாங்க. இதுக்காக படப்பிடிப்பு நடக்கும்போது படத்துக்கு ஒரு ஃபேக்கான நேம் டைட்டில் வச்சு தான் படத்தை ஆரம்பிச்சு ஷூட் பண்ணுவாங்களாம். 2012 படத்துக்கும் அப்படி ஒரு போலியான பேரை வச்சு தான் ஷூட்டிங் ஆரம்பிச்சு வேலைகள் நடந்திருக்கு. அது என்ன பேருன்னு உங்களுக்கு யாருன்னா தெரியுமா? அது என்ன பேருனா ஃபேர்வெல் அட்லாண்டிஸ் அப்படிங்கிற ஒரு பேரை வச்சு தான் படத்தை ஸ்டார்ட் பண்ணி இந்த படத்தோட வேலைகளை முடிச்சிருக்காங்க. அட்லாண்டிஸ் அப்படிங்கிறது கடல்ல மூழ்கி போன ஒரு கற்பனை நகரம். ஃபேர்வெல் அட்லாண்டிஸ் அப்படின்னா போய் வருகிறேன் அட்லாண்டிஸ் அப்படின்னு அர்த்தம். உலகம் அழிவை பற்றிய படத்துக்கு இவ்வளவு பொருத்தமான ஒரு பேரை ஒரு ஃபேக்கா வச்சு ஷூட் பண்ணிருக்காங்க பாருங்க. ஆனா இதுலயும் ஒரு ட்விஸ்ட் இருக்கு. இந்த படத்துல ஹீரோ வந்து ஜான் குசாக் வந்து ஒரு எழுத்தாளரா இருப்பார் இல்லையா, அவர் எழுதி ஆனா விற்காம தோல்வி அடைஞ்ச ஒரு புக்கை காட்டுவாங்க. அந்த புக்கோட பேர் என்னன்னு உங்களுக்கு யாருன்னா ஞாபகம் இருக்கா? அது வேற எதுவும் இல்ல, அதுதான் இந்த ஃபேக்கான டைட்டில். ஃபேர்வெல் அட்லாண்டிஸ் அப்படிங்கிற ஒரு டைட்டில் வச்ச அந்த புக்கை தான் அவர் வந்து காட்டுவார். படத்தோட போலியான டைட்டிலேயே படத்துல வர ஒரு கதாபாத்திரத்தோட புத்தகத்தோட பேரா வச்சு ஒரு சின்ன ஹிடன் டீடைல் மாதிரி இந்த படத்துல வச்சிருப்பாங்க. இது எத்தனை பேர் நோட் பண்ணீங்க? 9வது தகவல், புதிய தென்துருவமாக விஸ்கான்சின் மாறிய ரகசியம். படத்தோட கிளைமேக்ஸ்ல உலகத்தோட கண்டங்கள் எல்லாம் இடம் மாறி பூமியோட புவியியல் அமைப்பே தலைகீழா மாறி இருக்கிற மாதிரி காட்சிகள் காட்டியிருப்பாங்க. அப்போ அமெரிக்காவில் இருக்கிற விஸ்கான்சின் அப்படிங்கிற மாகாணம் தான் பனி நிறைஞ்ச ஒரு தென்துருவமா காட்டியிருப்பாங்க. ஆயிரக்கணக்கான இடங்கள் கண்டங்கள் இருக்கும்போது டைரக்டர் ஏன் விஸ்கான்சின் மாகாணத்தை குறிப்பா தேர்ந்தெடுக்கணும்? அதுக்கு பின்னாடி டைரக்டரோட ஒரு சின்ன சென்டிமெண்ட் இருக்கான். டைரக்டர் ரோலண்ட் எம்ரிச்சுக்கு 44 அப்படிங்கிற ஒரு நம்பர் வந்து ரொம்ப ராசியான நம்பரா, ரொம்ப ஃபேவரட் நம்பரா இருந்திருக்கு. ஸோ அவர் எடுத்த முதல் படமான மூன் 44 அந்த படத்துல இருந்து அவரோட எல்லா படங்கள்லயும் எங்கேயாச்சும் ஒரு இடத்துலயாச்சு 44 அப்படிங்கிற ஒரு நம்பரை காட்டியிருப்பாரு, மறைச்சாச்சு வச்சிருப்பாரு. விஸ்கன்சன் மாகாணத்தோட புவியியல் ஆயத்தொலைவுகள், அதாவது ஜியாகிரபிக்கல் கோஆர்டினேட்ஸ் 44 டிகிரி நார்த் அப்படின்னு வரும். தன்னோட ஃபேவரட் நம்பரை படத்தோட ஒரு முக்கியமான பகுதியில் வைக்கணும்னு நினைச்சுதான் டைரக்டர் விஸ்கான்சனை ஒரு புதிய தென்துருவமா காட்டி படத்துல வச்சிருப்பாரு. இதுதான் ஹாலிவுட்ல டைரக்டர் டச்சுன்னு சொல்லுவாங்களாம். 10வது தகவல், இந்தியாவிலிருந்து ஒலித்த முதல் எச்சரிக்கை மணி. இந்த படத்துல முழு உலக அழியிற கதை எங்கிருந்து ஸ்டார்ட் ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா அமெரிக்காவில இருந்தோ ஐரோப்பாவில இருந்தோ கிடையாது, நம்ம இந்தியாவில இருந்து தான். படத்தோட ஃபர்ஸ்ட் ஷாட்லயே இந்தியாவில இருக்கிற ஒரு ஆழமான சுரங்கத்துல ஒரு இந்திய விஞ்ஞானி டாக்டர் சத்னம் சுதானி அப்படிங்கிறவர் தான் உலகத்துக்கு ஆபத்து வரப்போகுது அப்படிங்கிறத முதல்ல கண்டுபிடிப்பாரு. சூரியன்ல இருந்து வர நியூட்ரினோக்கள் வந்து பூமியோட மையத்தை உருக்கிக்கிட்டு இருக்கு அப்படிங்கிற ஒரு உண்மையை அவர் தான் கண்டுபிடிச்சு அமெரிக்காவில இருக்கிற விஞ்ஞானிகள் கிட்ட தகவல் அனுப்புவாரு. ஒரு உலகளாவிய பேரழிவு பற்றிய படத்துல அந்த முதல் எச்சரிக்கை மணி இந்தியாவில இருந்து ஒலிக்க வச்சது கதைக்கு ஒரு தனித்துவமான பரிணாமத்தை கொடுத்தது. உலகம் எவ்வளவு பெருசா இருந்தாலும் எங்கோ மூலையில் நடக்கிற ஒரு சின்ன மாற்றம் கூட இந்த முழு உலகத்தையும் பாதிக்கும் அப்படிங்கிறத இந்த ஒரே காட்சியில டைரக்டர் உணர்த்திருப்பாரு. இது இந்தியர்களாகிய நமக்கு பெருமைக்குரிய விஷயம். 11வது தகவல், தியேட்டரே அதிர வச்ச தத்ரூபமான கிராபிக்ஸ். படம் ஃபுல்லாவே நம்ம வாயை பொழுந்து பார்க்குற மாதிரி பல காட்சிகள் இருக்கும். லாஸ் ஏஞ்சல்ஸ் நகரமே பூகம்பத்தால உடஞ்சி நொறுங்குற சீனா இருக்கட்டும், அப்புறம் எல்லோ ஸ்டோன் எரிமலை வந்து வெடிச்சு நெருப்பு குழம்பு கக்கிக்கிட்டே வர்றதா இருக்கட்டும், உலகத்தோட கூரைன்னு சொல்லப்படுற இமயமலையை தாண்டி சுனாமிகள் வர காட்சிகளா இருக்கட்டும். சும்மா சொல்லக்கூடாது, ஒவ்வொரு காட்சியுமே நம்மளை நிஜமாவே அந்த இடத்துல கூட்டிட்டு போய் உட்கார வச்சா எப்படி ஒரு உணர்வு கொடுக்குமோ அப்படி ஒவ்வொரு காட்சியும் செதுக்கிருப்பாங்க. இந்த காட்சிகள் எல்லாத்தையும் எப்படி உருவாக்கியிருப்பாங்க? இதுக்கு பின்னாடி ஆயிரக்கணக்கான கலைஞர்களோட பல மாத கால உழைப்பு இருக்கு.
உதாரணத்துக்கு லாஸ் ஏஞ்சல்ஸ் நகரம் அழிகிற காட்சியை மட்டும் முழுசா கம்ப்யூட்டர்ல உருவாக்குறதுக்கு 6 மாசத்துக்கு மேல ஆயிருக்காம். நிஜமான ஹெலிகாப்டர்ல இருந்து எடுக்கப்பட்ட காட்சிகள், அப்புறம் ப்ளூ ஸ்கிரீன் முன்னாடி நடிகர்கள் நடிச்ச காட்சிகள், கற்பனைக்கும் எட்டாத அளவுக்கு உருவாக்கப்பட்ட கம்ப்யூட்டர் கிராபிக்ஸ், இது எல்லாத்தையும் ஒன்னா சேர்த்து தான் இந்த மிரட்டலான காட்சிகளை உருவாக்கியிருக்காங்க. இன்னைக்கு எத்தனையோ படங்கள் வந்தாலும் 2012 படத்தோட கிராபிக்ஸை அடிச்சுக்கவே முடியாது அப்படின்னு சொல்ற அளவுக்கு கிராபிக்ஸ் காட்சிகள் இருக்கும். கிராபிக்ஸ் படங்கள் அப்படின்னு லிஸ்ட் எடுத்தா அதுல 2012க்குன்னு தனியா ஒரு இடம் இருக்கும். அந்த அளவுக்கு சூப்பரா பண்ணியிருப்பாங்க. 13வது தகவல். ஒரு டிக்கெட்டோட விலை 8500 கோடி. உலகத்தோட அழிவிலிருந்து தப்பிக்க சீனாவில் ரகசியமா பெரிய பெரிய கப்பல்களை கட்டுவாங்கன்னு, அதாவது ஆர்க் அப்படிங்கிற ஒரு பெரிய பெரிய கப்பல்களை கட்டுவாங்கன்னு படத்துல காட்டியிருப்பாங்க. சரி, அந்த கப்பல்ல இடம் பிடிக்கணும்னா என்ன செய்யணும்? தகுதி என்ன? திறமையா? இல்ல நல்ல குணமா? இது எல்லாமே கிடையாது. காசு, பணம், துட்டு, அவ்வளவுதான். இந்த கப்பல்ல ஒருத்தர் பயணம் செய்யணும்னா ஒரு டிக்கெட்டோட விலை 1 பில்லியன் யூரோ. இன்னைக்கு இந்திய மதிப்புல கிட்டத்தட்ட 8500 கோடி. அப்போ யாருக்கெல்லாம் இடம் கிடைக்கும் அந்த கப்பல்ல? உலகத்துல இருக்கிற பெரிய பெரிய கோடீஸ்வரர்கள், பெரிய பெரிய நாடுகளோட தலைவர்கள், அவங்களுக்கு வேண்டியவர்கள் மட்டும்தான் இந்த கப்பல்ல போக முடியும். அப்பாவி மக்களான நம்மளுக்கெல்லாம் இடம் கிடையாது. உலகமே அழிய போகுது அப்படிங்கிற ஒரு நிலைமையில கூட பணம் இருக்கிறவன் தான் பிழைக்க முடியும் அப்படிங்கிற ஒரு கசப்பான உண்மையை முகத்துல அறிஞ்ச மாதிரி இந்த படத்துல வர காட்சிகள் மூலமா நம்மளுக்கு சொல்லியிருப்பாரு. இது வெறும் படம் மட்டும் கிடையாது, இது ஒரு பாடம். 14வது தகவல். படத்துல உட்டி ஹாரல்சன், சார்லி ஃப்ரோஸ்ட்னு ஒரு கேரக்டர்ல வருவாரு. எல்லோ ஸ்டோன் தேசிய பூங்காவில் ஒரு பழைய கேரவன்ல வாழ்ந்துட்டு ஒரு பைரட் ரேடியோ மூலமா உலகம் அழிய போகுது, அரசாங்கம் நம்ம கிட்ட உண்மையை மறைக்குது அப்படின்னு கத்திக்கிட்டே அனௌன்ஸ் பண்ணிட்டு இருப்பாரு. அவரை பாக்குற எல்லாருக்கும் இது ஒரு லூசு, சும்மா எதையோ பேசிட்டு இருக்காரு அப்படின்னு தான் நம்ம எல்லாருக்குமே தோணிருக்கும். ஆனா ஹீரோ ஜாக்சன் அவரை சந்திக்கும் போது தான் அவர் சொல்றதுல உண்மை இருக்கு, அவர் ஏதோ சொல்ல வராரு அப்படிங்கிறது புரியும். உலக அழிவை பத்தின மேப்பு, ரகசிய தகவல்னு எல்லாத்தையுமே இந்த லூசுன்ற கேரக்டர்ல நடிச்ச சார்லி தான் ஜாக்சன் கிட்ட கொடுப்பாரு. சமூகம் யாரை ஒரு மாதிரி ஒதுக்கி வைக்குதோ அவங்க கிட்ட தான் சில சமயம் உண்மைகள் இருக்குங்கிறத இந்த கதாபாத்திரம் மூலமா டைரக்டர் சொல்லியிருப்பாரு. கடைசியில எரிமலை வெடிச்சு அவர் இறந்து போனாலும் அவர் சொன்ன உண்மைகள் தான் ஹீரோவோட பயணத்துக்கு வழிகாட்டியிருக்கு. 15வது தகவல். அழிவின் உச்சத்தில் துளிர்த்த மனிதநேயம். இது ஒரு உலக அழிவை பற்றின ஒரு படமா இருந்தாலும் இதோட கிளைமேக்ஸ் மனிதநேயத்தை பத்தின ஒரு மிகச்சிறந்த பாடம் தான் சொல்லணும். இந்த பிரம்மாண்ட கப்பல்களோட கதவு ஒரு விபத்தால மூட முடியாம போயிடும். இந்த கப்பல் முழுசுமே ஒரு மலையில மோதி உடைய போற நிலைமை வரும். இப்போ ஹீரோ ஜாக்சன் அவர்கள் தன்னோட உயிரை பத்தி கொஞ்சமும் கவலைப்படாம இந்த பனிக்கடலுக்குள்ள குதிச்சு நீந்தி போய் அந்த கப்பல்ல இருக்கிற பிரச்சனையை சரி செய்வாரு. இந்த நேரத்துல கப்பலுக்குள்ள இருக்கிற பல நாடுகளை சேர்ந்த மக்கள் அவரை காப்பாத்துங்க அப்படின்னு ஒருத்தருக்கு ஒருத்தர் மொழி, இனம், நாடு எல்லாத்தையும் மறந்து மனிதநேயத்தோட ஒன்னா ப்ரே பண்ணுவாங்க. நம்ம எவ்வளவு பெரிய ஆபத்துல இருந்தாலும் ஒருத்தருக்கு ஒருத்தர் உதவியா இருந்தா நிச்சயம் அதுல இருந்து மீண்டு வரலாம்ங்கிறத ஒரு அற்புதமான செய்தியா இந்த உணர்வுபூர்வமான காட்சி மூலமா டைரக்டர் நம்ம மனசுல ஆழமா பதிவு வச்சிருப்பாரு. இதனால தான் 2012ங்கிற படம் வெறும் கிராபிக்ஸ் படம் மட்டும் கிடையாது, அது ஒரு எமோஷனல் படம் கூட அப்படின்னு உலகம் ஃபுல்லாவே நம்புறாங்க. கடைசியா இந்த படத்தோட வசூல் விவரத்தையும் இந்த படம் பண்ண புரட்சியும் பத்தி சில விஷயங்கள் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போறது இந்த படத்தோட பட்ஜெட். ஒரு படத்துல இந்த உலகத்தையே அழிக்கணும்னா சும்மாவா? அதுக்கு கிராபிக்ஸ், எஃபெக்ட்ஸ்னு பணத்தை வாரி அரைக்கணும். இந்த படத்தோட பட்ஜெட் சுமார் $200 மில்லியன். அதாவது அந்த டைம் இவ்வளவு பணத்தை வாரி ஒரு படத்தை கொட்டியிருக்காங்க பாருங்க. இவ்வளவு பணத்தை கொட்டி எடுத்த இந்த படத்தோட உலகளாவிய வசூல் $791 மில்லியன் அப்படின்னு சொல்றாங்க. இப்போதைய நிலவரப்படி, அதாவது 2009 நிலவரப்படி உலக அளவுல அதிகமா வசூல் செஞ்ச 5வது படமா 2012 தான் பார்க்கப்பட்டது. சரி, இது உலக அளவுல வசூலோட விவரம். தமிழ்நாட்டுல நல்ல ஞாபகம் இருக்கு, இந்த படம் ரிலீஸ் ஆனப்போ ஏரியாவில் குடும்பமா தேட்டருக்கு போனாங்க. நானும் என்னோட ஃப்ரெண்ட்ஸோடலாம் தேட்டருக்கு போனேன். பட் டிக்கெட் கிடைக்கல. எங்க ஏரியாவில் மோட்சம்னு ஒரு தேட்டர் இருக்கு. ஸோ அந்த தேட்டருக்கு போனோம். பார்த்தா டிக்கெட் கிடைக்கல. டிக்கெட் கிடைக்காம திருப்பி ரிட்டர்ன் தான் வந்து. அவ்வளோ ஜனம், அவ்வளோ கூட்டம் இந்த படத்துக்கு. இந்த படம் ரிலீஸ் ஆன டைம்ல தமிழ்நாட்டோட டாப் ஹீரோக்களுக்கு எவ்வளவு கூட்டம் வருமோ அந்த அளவுக்கு கூட்டம் இந்த படத்துக்கு வந்திருந்தது. இந்த படம் 2009ல தமிழ்நாட்டுல மட்டும் சுமார் 70 கோடியில இருந்து 100 கோடி வரைக்கும் வசூல் செஞ்சதா சொல்றாங்க. அந்த டைம்ல விநியோகஸ்தர்கள் என்ன கணிச்சு சொன்னாங்கன்னா, டைட்டானிக், தி மம்மி இது போல படங்களோட வசூல்களை 2012 படம் அடிச்சு நொறுக்கிடுச்சு அப்படின்னு அந்த டைம்ல இருந்த விநியோகஸ்தர்கள் சொல்லியிருக்காங்க. ஏன் இந்த படம் எல்லாருக்குமே பிடிச்சிச்சு, எல்லாரும் போய் பார்க்கறதுக்கு ஆசைப்பட்டாங்க? ஃபர்ஸ்ட் விஷயம், இந்த படத்தோட கிராபிக்ஸ். உண்மையாவே உலகம் அழிஞ்சா நம்ம அந்த வட்டத்துக்குள்ள மட்டும் தான் நம்மளால பார்க்க முடியும். பட் இந்த படத்துல உலகம் அழிஞ்சா எப்படி இருக்கும்ன்றத அழகு பார்வையில பார்த்த மாதிரி நம்ம கண்ணு முன்னாடி காட்டியிருப்பாங்க. இந்த படத்தோட மிகப்பெரிய வெற்றிக்கு 2வது காரணம் அந்த 2012ங்கிற பயம். நிஜமாவே உலகம்
உலகம் அழிஞ்சிருமோ அப்படிங்கிற ஒரு ஆர்வம் கலந்த இந்த பயம் தான் எல்லாரையும் படத்துக்கு கூட்டம் கூட்டமா வர வச்சுச்சு. உண்மையை சொல்லணும்னா இதுதான் முக்கிய காரணம். தமிழ்நாட்டில் இவ்வளவு பெரிய வெற்றி அடைஞ்சதுக்கு காரணம் தமிழ் டப்பிங். இந்த படத்தை தமிழ் ஆடியன்ஸ்க்கு புரியுற மாதிரி ரொம்ப சூப்பரா டப்பிங் பண்ணியிருப்பாங்க. 2012ங்கிற படம் அமெரிக்கர்கள் உருவாக்கிய படம். ஆனா இந்த படம் அமெரிக்காவை விட சர்வதேச சந்தையில, அதாவது உலக அளவுல தான் மிகப்பெரிய ஹிட் ஆயிருக்கு. அமெரிக்காவில் மட்டும் $166 மில்லியன் அப்படிங்கிற ஒரு வசூல மட்டும்தான் இந்த படம் வசூலிச்சிருக்கு. ஆனா மற்ற நாடுகள்ல $625 மில்லியன் இந்த படம் வசூல் பண்ணிருக்கு. கடைசியா யோசிச்சு பார்த்தா 2012ங்கிற படம் நம்மளுக்கு சொல்லிக் கொடுக்குறது ஒன்னே ஒண்ணுதான். உலகம் எப்போ வேணாலும் அழிஞ்சு போகலாம், ஆனா அந்த ஆபத்து நேரத்துல கூட மனுஷனோட அன்பும் விட்டு கொடுக்காத குணமும் தான் நம்மளை காப்பாற்றும் அப்படிங்கிற ஒரு அருமையான மெசேஜை இந்த பிரம்மாண்ட படத்துக்கு நடுவில் நம்மளுக்கு சொல்லியிருப்பாங்க. இன்னைக்கு இந்த வீடியோ பார்க்குற நீங்க 2009ல் இந்த உலகம் அழிய போகுது அப்படிங்கிற ஒரு நியூஸை கேட்டு என்ன ஃபீல் பண்ணீங்க? பயந்தீங்களா இல்லை ஆச்சரியப்பட்டீங்களா அப்படிங்கிறத கமெண்ட்ல சொல்லுங்க. நான்லாம் ஒரு ஆர்வம் கலந்த ஒரு பயத்துல தான் இருந்தேன். ஒருவேளை அழிஞ்சிருமோ அப்படிங்கிற ஒரு ஆர்வத்திலையும் ஆர்வம் கலந்த பயத்துல தான் நான் நோக்கி 2012 பார்த்துட்டு இருந்தேன். ஸோ உங்களோட கருத்துக்களை கமெண்ட்ல சொல்லுங்க. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக்கும் கமெண்ட்டும் பண்ணிருங்க. ஹைப்னு ஒரு ஆப்ஷன் வந்திருக்கு, அதை கொடுத்தீங்கன்னா இன்னும் நிறைய பேருக்கு தெரியும். ஸோ இதே போல சுவாரஸ்யமான படத்தோட தகவல்கள் அடுத்தடுத்து வரதுக்கு தயாரா இருக்கு. ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. இவ்வளவு நேரம் பொறுமையா அந்த வீடியோவை பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. மேலும் ஒரு சுவாரஸ்யமான படத்தோட தகவல்களோட நான் உங்களை மீட் பண்றேன். வணக்கம். சப்ஸ்கிரைப்.